செங்காடு 100 ஆண்டுகள் பழமையான கோவிலிடத்தில் பாதை அமைக்கும் விவகாரம் தனிநபர் மனைப்பிரிவு அனுமதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே செங்காடு கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான கோவில் பின்புறம் தனிநபர் நிலம் மற்றும் மனைப்பிரிவு அமைப்பதற்கு அணுகுபாதை தேவைக்காக செங்காடு கிராம மக்கள் வழிபட்டு வரும் சங்கோதியம்மன் கோவிலை அகற்றி அவ்விடத்தில் தனிநபர் மனைப்பிரிவு அணுகுபாதையாக பயன்படுத்துவதற்கு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதேபோல் தனிநபரில் சொந்த செலவில் அதே கோவிலை இடித்துவிட்டு அருகில் காலி நிலத்தில் புதிய கோவில் அமைப்பதாகவும் சார ஆட்சியர் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு செங்காடு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் SLR எனப்படும் செட்டில்மெண்ட் நில பதிவேட்டிலும் UTR எனப்படும் நிலவரி திட்டத்திலும் கிராம வரைபடத்திலும் கோவில் என உள்ளது. ஆனால் தற்போது நடைமுறையில் உள்ள 1996ஆம் ஆண்டு நத்தம் நிலவரி திட்டத்தில் அதிகாரிகளின் தவறுதலால் பாதை என மாற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தை வைத்து தனிநபர் ஒருவர் திமுக அமைச்சர் ஆதரவில் சொந்த செலவில் கோவிலை மாற்று இடத்தில் அமைத்து அங்கு அணுகுபாதை அமைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். முறையான வழியில்லாத மனைப்பிரிவுக்கு TTCP அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் தர்மகர்த்தா தரப்பில் வருவாய் ஆவணங்களை சரியாக பரிசீலனை செய்யாமல் மனைப்பிரிவு அனுமதி கொடுக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிராம நிர்வாகத்தினர் மூலம் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மேற்கண்ட மனைப்பிரிவு அனுமதிக்கு வரும் ஜூன் 20ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.